செகண்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் மேட்சுங்க. பிளாக் ஜோக்கர்ஸ் vs TKM மணி பிரதர்ஸ். பிளாக் ஜோக்கர்ஸ் பேட்டிங்கில் இருக்காங்க, TKM மணி பிரதர்ஸ் பவுலிங். இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 4 பவுலர். பவுலிங் போகிற பாலாஜி, ஸ்ட்ரைக்கில் சிவா. ஃபர்ஸ்ட் பாலுங்க, ஃபஸ்ட்டு பாலே நல்ல பாலுங்க, டாட் பால் பதிவு செஞ்சுருக்காரு பாலாஜி. ஆக்சுவலாக செகண்ட் பால் நல்ல பாலுங்க, ஆனால் கையில் தான் அடிச்சிருக்காரு, ரன் எடுக்கிற வாய்ப்பு இல்லை. தேர்டு பால் உடச்சி போட்டாருங்க, ஆனால் கரெக்டாக ஃபீல்டர் வச்சு போட்டிருக்காங்க, நல்ல ஃபீல்டிங், 2 ரன் மட்டும் கிடைக்கும். ஃபோர்த்து பால் நல்ல ஷாட்டுங்க, 1 ரன் மட்டும் தாங்க கிடைக்கும், நல்ல ஃபீல்டிங். ஃபிஃப்த் பால் ஸ்ட்ரைக்கில் பிரபு, நல்ல ஷாட்டுங்க, கேட்ச். ஃபீல்டர் கங்கா நல்ல ஃபீல்டருங்க, கேட்ச் பிடிச்சிட்டாரு. ஒரு லாஸ்ட் பாலுங்க, ஸ்ட்ரைக்கில் ஆசார், நல்ல ஷாட்டுங்க, ஆனால் 1 ரன்னுக்கு தாங்க வாய்ப்பு. ஒரு ஓவருக்கு 4 ரன் அடிச்சிருக்காங்க, 1 விக்கெட் இழந்திருக்காங்க பிளாக் ஜோக்கர்ஸ். செகண்ட் ஓவர் போட முருகானந்தம் வந்திருக்காரு, ஸ்ட்ரைக்கில் ஆசார், நல்ல பால், டாட் பால். செகண்ட் பால் பேட்டில் ஆடிருக்காரு, 2 ரன் கிடைக்கும்னு பார்த்தா இல்லை, ஸ்டாப் சொல்லிட்டாங்க, 1 ரன் மட்டுமே. தேர்ட் பால் நல்ல பாலுங்க, 1 ரனுக்கு தாங்க வாய்ப்பு. செகண்ட் ஓவர் ஃபோர்த் பால் ஸ்ட்ரைக்கில் ஆசார், நல்ல ஷாட்டுங்க, கங்கா நல்ல கேட்சுங்க. இந்த மேட்ச்ல 2வது கேட்சை பிடிக்கிறாங்க கங்கா. கங்கா ஒரு நல்ல ஃபீல்டருங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் லெச்சு, நல்ல ஷாட்டுங்க, பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். பார்த்து சேஃபா, 2 ரனுக்கான வாய்ப்பு மட்டும்தாங்க, 2 ரன்ஸ் ஒன்லி. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பாலுங்க, டாட்டுங்க, நல்ல பாலுங்க, 2 ஓவர் முடிஞ்சிருச்சுங்க. 2 ஓவருக்கு 8 ரன் மட்டும் விட்டு கொடுத்துட்டு TKM மணி பிரதர்ஸ் நல்ல பவுலிங் போட்டிருக்காங்க. பார்ப்போம், இன்னும் 2 ஓவர் இருக்குது. ஸ்ட்ரைக்கில் நல்ல பேட்ஸ்மேன் இருக்காங்க, மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக போகுது, பார்ப்போங்க நல்லா. தேர்ட் ஓவர் அஸ்வின், ஸ்ட்ரைக்கில் சிவா, நல்ல ஷாட்டுங்க, நல்ல ஷாட்டுங்க, 6 ரன்னுங்க, நல்ல ஷாட்டுங்க. தேர்ட் ஓவர் செகண்ட் பால் ஒய்டு கொடுத்துருக்காங்க அம்பையர். நல்ல ஷாட்டுங்க, பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். பவுண்டரிங்க. தேர்டு பால் நல்ல ஷாட்டுங்க, ஆனால் 1 ரனுக்கான வாய்ப்பு மட்டும்தாங்க, நல்ல ஃபீல்டிங் கூட இங்கே. ஃபோர்த் பால் விக்கெட்டுங்க, அஸ்வினே பிடிச்சி அடிச்சிட்டாருங்க, விக்கெட்டுங்க. ஃபிஃப்த் பால் 1 பவுன்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க, 1 பவுன்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஓவர் லாஸ்ட் பால் டாப்பேஜ் ஆகிருக்குங்க, கேட்சுக்கு வரல. இங்கே 1 ரன் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. 3 ஓவருக்கு பிளாக் ஜோக்கர் 21 ரன் அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் ஓவரில் 4-6 ஆடின சிவா இருக்கார், பவுலிங்கில் லோகு. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஒய்டு கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் டாப் பேஜ் ஆகிருக்குங்க. அஸ்வினே பிடிச்சிட்டாரு, நல்ல பவுலிங், லோகு நல்ல பவுலிங் போட்டுருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சிவா, கரெக்ட் பால் தாங்க கொடுத்துருக்காங்க, அம்பையர் கரெக்ட் பால் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஓவர் தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சிவா, நல்ல ஷாட்டுங்க, நான் ஸ்ட்ரைக்கில் இருக்க ஆனந்த் நல்லா விளாண்டாருங்க, 2 ரன் ஈஸியாக ஓடிட்டாங்க.
4th பால். நல்ல பாலுங்க. டாட் பால் கொடுத்துருக்காங்க. அம்பையர் டாட் பால் கொடுத்துருக்காங்க. 5th பால். ஸ்ட்ரைக்கில் சிவா. நல்ல ஷாட்டுங்க. கேட்சுக்கு வரலங்க ஃபீல்டர். 2 ரன் அலோவ் பண்ணியிருக்காங்க. மேட்சோட லாஸ்ட் பாலுங்க. ஓ நல்ல ஷாட்டுங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க. 1 ரன் 1 விக்கெட்டுங்க. பிளாக் ஜோக்கர்ஸ் 4 ஓவருக்கு 27 ரன் அடிச்சிருக்காங்க. டிகே மணி பிரஸ் 28 ரன் அடிச்சா டார்கெட் கொடுத்துருக்காங்க. மழை வந்துட்டு இருக்கு, என்னன்னு பார்ப்போம். பிளாக் ஜோக்கர்ஸ் 4 ஓவருக்கு 27 ரன் அடிச்சிருக்காங்க. 28 ரன் அடித்தா டிகே வெற்றி பெறலாம். ஸ்ட்ரைக்கில் மாஸ்டர் வந்திருக்காங்க. பார்ப்போம். 4 ஓவருக்கு 28 ரன் அடிக்கிறாங்க. நல்ல பேட்டிலாக இருக்க போது. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு என்ஜிஓ சிவா. ஸ்ட்ரைக்கில் கோச் பாலா. ஃபர்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. ரன் எடுக்கிற வாய்ப்பு இல்லை. செகண்ட் பால். வைடு கொடுத்துட்டாங்க அம்பையர். ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் பால். நல்ல பாலுங்க. பிளாக் பாலில் போட்டாருங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் தேர்ட் பால். நல்ல பாலுங்க. டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க அம்பையர். 4th பால். பேட்டில் ஆடினாருங்க. டபுள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விக்கெட் தாங்க கொடுத்துருக்காங்க. 1 ரன் 1 விக்கெட்டுங்க. நியூ பேட்ஸ்மேன் அஸ்வின் வந்திருக்காரு. நல்லா இருக்குங்க பேட்டில். சிவா விசஸ் அஸ்வின். நல்ல பாலுங்க. ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. நல்ல ஷாட்டுங்க. 2 ரன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இங்கே ஒரு சின்ன ஃபம்பிள். 2 ரன்னுங்க. அம்பையர் 2 ரன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஓவர் முடிஞ்சதுக்கு 4 ரன் அடிச்சிருக்காங்க டிகே மணி பிரதர்ஸ். அதுக்காக இழந்த விக்கெட் 1. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு விக்கி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் அகிலன். நல்ல ஷாட்டுங்க. 1 ரன் மட்டுங்க. செகண்ட் ஓவர் செகண்ட் பால். ஸ்ட்ரைக்கில் அஸ்வின். நல்ல பாலுங்க. டாட் பாலுங்க. தேர்ட் பால். போங்க ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க. 1 ரன் 1 விக்கெட்டுங்க. நல்ல ஃபர்ஸ்ட் ஒன்று நல்லா ஆடி கொடுத்த அகிலன் ரன் அவுட்டில் அவுட் ஆகி போகிறாருங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பாலாஜி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆடினாருங்க. போல்ட் ஆகிட்டாருங்க. நல்ல பாலுங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீராம் வந்திருக்காரு. நல்ல பாலுங்க. ரன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பாலுங்க. ஸ்ட்ரைக்கில் ஸ்ரீராம். நல்ல பாலுங்க. டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 6 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் இழந்திருக்காங்க. 2 ஓவருக்கு 22 ரன் அடிக்கணுங்க. நியூ பவுலர் போட வந்திருக்கவர் லெச்சு. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் அஸ்வின். நல்லா இருக்குங்க பேட்டில். ஃபர்ஸ்ட் பாலே கேட்ச் இருக்கு. நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு ஆசார். விக்கெட்டுங்க. நியூ பேட்ஸ்மேன் லோகு வந்திருக்காருங்க. 11 பாலுக்கு 22 ரன் அடிக்கணும். பவுலர் லெச்சு. தேர்ட் ஓவர் செகண்ட் பால். டாட் பால் கொடுத்துருக்காங்க அம்பையர். தேர்ட் பால். ஸ்ட்ரைக்கில் லோகு. நல்ல பாலுங்க. டாட் பால் தாங்க கொடுத்துருக்காங்க அம்பையர். 4th பால். நல்ல பாலுங்க. 5th பால். நல்ல பாலுங்க. கண்டினியூஸாக 4 பால் டாட் பால் போட்டிருக்காங்க. பவுலர் லெச்சு. லாஸ்ட் பால். நல்ல பாலுங்க. மேடின் போட்டிருக்காருங்க. 6 பாலுக்கு 22 ரன் அடிக்கணுங்க. லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு அசாரு. ஸ்ட்ரைக்கில் ஸ்ரீராம். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம்.
நல்ல பாலுங்க. ஒரு ரன்னுக்கு மட்டும்தாங்க வாய்ப்பு. செகண்ட் பாலுங்க ஸ்ட்ரைக்கில் லோகு. நல்ல பாலுங்க. விக்கெட் ஆகிட்டாரு. தேர்டு பால் தரையோட ஆடிட்டாரு. 2 ரன்னுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஒரு ரன் மட்டும்தான். ஃபோர்த் பால் நல்ல ஷாட்டுங்க. நல்ல ஷாட்டுங்க. லைன்ல இருந்து பவுண்டரி கொடுத்துருக்காங்க. மேட்சோட 5th பால் நல்ல பாலுங்க. ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. லாஸ்ட் பால் லீகலாக போட்டாலே பிளாக் ஜெர்சி அணி வெற்றி பெற்றுவாங்க. பார்ப்போம். நல்ல பாலுங்க. லாஸ்ட் பால் விக்கெட்டுங்க. பிளாக் ஜோக்கர்ஸ் வின் ஆகிட்டாங்க.